மலேசியாவில் இப்படி ஒரு மிஷின் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. இவ்வளோ மிளகாத்தூள்லாம் அரைக்கிறாங்க, எல்லா வெரைட்டிஸான மசாலாஸும் அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது என்னடா எடுத்துகிட்டு வரலாம் ஃபாரின் போகும்போது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் தான். ஏன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் மாதிரி எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அப்படின்றதுனால தான் நம்ம என்னவோ வீட்டிலேருந்து வரும்போதே நம்ம மிளகாத்தூள் கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோ அளவுக்குலாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 6 மாதம் வரும், ஒரு 7 மாதம் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு யோசனையாக இருக்கும். நான் 6 மந்த் ஒன்ஸ் நான் வந்து இந்தியா போயிட்டு வரதுனால எனக்கு வந்து அந்த மிளகாத்தூள் வந்து எனக்கு 3 கேஜி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நான் மலேசியா வந்து 9 மந்த்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ நான் கொண்டு வந்த மிளகாத்தூள் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடை மிளகாத்தூள் தான் ஆப்வியஸ்லி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் எவ்வளோ தான் மிளகாத்தூள் வாங்கி அதை யூஸ் பண்ணாலும் நம்ம வீட்டு மிளகாத்தூள் அளவுக்கு அது வந்து டேஸ்ட் கொடுக்கல அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது, நீ ஏன் வந்து மிளகாத்தூள் நீயே ப்ரிப்பேர் பண்ணி அரைக்கக்கூடாது, வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டு நீயே வீட்டில் அரைச்சிக்கோ அப்படின்னாங்க. சரி, ஓகே, அந்த மாதிரி மிஷின் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் ட்ரை பண்ணினேன். பட் எனக்கு என்ன டவுட்னா, நம்ம இங்கே உள்ளவங்களாம் வந்து மில் வச்சுருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் மசாலாஸ் ரெடி பண்ணி அவங்களே அரைச்சி அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க. நம்ம வீட்டு மசாலா ரெடி பண்ணி கொடுத்தா, அது 1 கேஜி 2 கேஜிக்கெலாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க வந்து அரைப்பாங்களா அப்படின்ற டவுட் இருந்தது. சரி, நாங்கள் டவுட்டோடு தான் ஆக்சுவலாக நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணேன். இப்போ நான் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன், என்னென்ன மிளகாத்தூளுக்கு தேவையானது என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறோம் அப்படின்னா 1/2 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகா அந்த மாதிரி போட்டு அரைப்போம். நம்ம அம்மாலாம் அரைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறையா வந்து கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க. பெருங்காயம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு இங்கே கடை மிளகாத்தூள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடைக்காது. நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ வந்து வெளியில் வச்சுட்டு மீதியை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீசரில் வச்சு தான் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒரு 5 கிலோவாவது நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். ஏன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் மிளகா கிடைக்குமா, குண்டு மிளகா தான் நான் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ வந்து குண்டு மிளகா, ஒரு 1/4 கிலோ வந்து நீட்டு மிளகா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிளகாலாம் நான் வந்து ஃபாரின் வந்தால் கிடைக்குமா அப்படின்ற டவுட்லாமே எனக்கு நிறையாவே இருந்துச்சு. நான் அப்புறம் ஷாப் போகும்போது தான் பார்த்தேன், நம்ம ஊர் சுண்டக்காயிலேருந்து வத்த வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸுமே வந்து மலேசியாவில் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே கிடச்சிது. ரேட் வைஸ் பார்த்தா நம்ம வந்து இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து எனக்கு எதுவுமே நமக்கு இல்லை, ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஓகே, நம்ம வந்து கொஞ்சமாவது வாங்கி செஞ்சுக்கலாம். ஒரு ஆசைக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சுண்டைக்காய் குழம்பு வைக்கணுமா, ஓகே, ஆசைக்கு நம்ம வந்து அதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் இல்லை. ஸோ நான் வந்து இந்த ஹாப் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதுவுமே வந்து இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அதிலே தான் நான் வந்து பேன் வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். எனக்கு இந்த வெயில் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து லைட்டாக ஹீட் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வந்து அடுப்புலேயே நான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த குறன்னு இருக்கும் இல்லையா அரைக்கும் போது, இல்லைனா ரொம்ப சவுக்குன்னு இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து லைட்டாக ஹீட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை வந்து மிளகா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணனே. பெருங்காயம் அப்படின்னும் போது அதை மட்டும் லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வாட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் பொரிஞ்சிடும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலாவில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்டேன், என் மாமியார்கிட்டையும் கேட்டேன். ஸோ அவங்க 2 பேரும் சொன்ன ரேஷியோ வச்சு தான் வந்து நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணேன்.
மலேசியாவில் நான் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். நான் இந்தியாவில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குமா? நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலாலாம் அரைக்கணும் அப்படின்னும்போது அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 3 கேஜி கிட்ட அரைச்சிருக்காங்க. பட் நான் வந்து ஒரு 1 கேஜி தான் அரைக்க போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்தது. ஸோ இன்கேஸ் அவங்க அரைக்கலை அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க வந்து மினிமம் வந்து 1 கேஜிலேருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான மசாலாஸு, அதுக்கப்புறம் சத்து மாவு, ஆட்டா, கோதுமை, அந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் வந்து மாவு மிஷினில் கொடுத்து அரைப்போமோ அது எல்லாமே இங்கே அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து கிட்ட போகும்போது தான் சரி ஓகே நமக்கு வந்து இவங்க அரைப்பாங்களா இல்லையான்றது நம்ம நேரில் போய் கேட்டால் தான் தெரியும் அப்படின்லாம் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. நாங்கள் நேரில் போய் கேட்டதுக்கப்புறம் தான் அது வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். பட் 2மே வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஷீட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி க்ளோஸ்டாக. ஏன்னா மிளகாத்தூள் தான் நிறைய அரைப்பாங்க போல். ஸோ நம்ம லைட்டாக பக்கத்தில் நின்னாலே பயங்கர நெடி ஏறும் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால உள்ளேருந்து ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட என்ன அரைக்கணும் எவ்வளோ அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பில் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ எங்களுக்கு மிளகாத்தூள் 1 கேஜி வந்து பார்த்திங்கன்னா 8 ரிங்கிட் கிட்ட ஆச்சு. ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரிட்டன் வெளியில் வரும்போது தான் அந்த நாங்கள் மணியை கொடுத்தோம். ஸோ அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் போயிட்டு உள்ளே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதுக்குள்ளேயுமே வந்து அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதில் இருக்கவங்க எப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பயங்கர நெடியாக இருந்தது. நம்ம கொஞ்சம் வெளியில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரமாகவே தான் நின்னோம். பட் வந்து எங்களுக்கு வந்து அங்கே நிற்கவே முடியல. பட் உள்ளே வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். மிளகாத்தூள்லாம் அரைச்சாச்சு. ரொம்பவே நல்லா அரைச்சிருந்தாங்க. நான் வந்து ரிவ்யூஸும் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன். அதுலேயுமே நல்ல ரிவ்யூ தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, கோலாலம்பூரில் இருக்கீங்க, உங்களுக்கு மிளகாத்தூள் அரைக்கணும், இல்லை எனி மசாலா அரைக்கணும், சத்து மாவு அரைக்கணும், எனக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.